போன வீடியோவில் ப்ரிப்பரேஷன் இல்லாமலேயே பழைய கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருக்கோம். அதோடு சேர்த்து நமக்கு இருக்கிற கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ், கொஞ்சம் காமன் சென்ஸ் வச்சு இந்த கொஸ்டின் பேப்பரை சேர்ந்து சால்வ் பண்ணலாம். இது 3rd Feb 2023 ஷிஃப்ட் 1ல் கேட்கப்பட்ட 30 CDP கேள்விகள். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் ரெஃபர்ட் டு as. இந்த வார்த்தை அடிக்கடி போன கொஸ்டின் பேப்பர்லேயும் வந்துச்சு, இங்கேயும் கேட்குறாங்களே அப்படின்னு தோணுது. இது மனசு சம்மந்தப்பட்ட வார்த்தைன்னு தெரியும், அதை வச்சு சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் படிப்பு சம்மந்தப்பட்டது. இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் இதுவும் நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தான். ஃபேமிலி டெவலப்மெண்ட் கம்ப்ளீட்டாக வேறு. ஸ்டேட் டெவலப்மெண்ட் அதுவும் இல்லை. இதை வச்சு இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். அதே நேரம் இந்த வார்த்தை அடிக்கடி வருது, இது என்னன்னு பார்த்துருவோன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ தான் புரியுது இது டெய்லி நம்ம பண்ணுற வேலை தான் அப்படின்னு. ஜனவரியில் தளபதி படம் வருது, இது அவருக்கு கடைசி படமாக கூட இருக்கலாம். இது நமக்கு தெரியும். இதுதான் நோயிங். அதில் பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க, டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங். இது நாலேஜாக நம்ம மண்டையில் போய் உட்காந்துருக்கு. ஆனால் அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ணலை. படம் ரிலீஸ் நெருங்க நமக்கு ஞாபகம் வருது இந்த படம் வருது இல்லை அப்படின்னு. அதுதான் ரிமெம்பரிங். அப்போ யோசிக்கிறோம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனால் நல்லா இருக்குமே, பசங்களையும் கூட்டு போனால் என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் திங்கிங். அடுத்து ஆப்பை ஓப்பன் பண்ணி எந்த தியேட்டர் பக்கத்தில் இருக்கும், எங்கே டிக்கெட் விலை கம்மி, பாப்கார்ன் விலை கம்மின்னு பார்த்து கரெக்டாக ஒரு தியேட்டர் ஷோ டைமை டிசைட் பண்ணி புக் பண்ணுறோம்ல, அதுதான் டெசிஷன் மேக்கிங். இதே தியேட்டருக்கு போகிறோம், நம்ம புக்கிங் அவங்க சிஸ்டத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்போ படம் பார்த்தே ஆகணும், பக்கத்தில் எங்கேயாவது பிளாக்ல டிக்கெட் கிடைக்குதான்னு போய் பார்த்து வாங்கிட்டு வரோம். இதுதான் ப்ராப்ளம் சால்விங். இப்படி அன்றாட நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த காக்னிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ இன்டெலெக்சுவல்னா யாரை நம்ம இன்டெலெக்சுவல் சொல்லுவோம்? ஒருத்தர் ரொம்ப யோசிக்கிறாரு, எல்லாமே புரிஞ்சு வச்சிருக்காருன்னா அவரை இன்டெலெக்சுவல் சொல்லுவோம். காக்னிஷனில் இருக்கிற திங்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் இது ரெண்டும் ஒருத்தர் இருந்தால் அவரை இன்டெலெக்சுவல் சொல்லுவோம். அவ்வளோதான். இனிமே எந்த கேள்வியிலையாவது காக்னிஷன், இன்டெலெக்சுவல் வந்ததுன்னா நம்ம யோசிக்காமலே பதில் சொல்ல போகிறோம். அடுத்து லேர்னிங் இஸ் த அக்விசிஷன் ஆஃப் நியூ பிஹேவியர் as a result of experience or defined by யார் வேணா சொல்லியிருக்கலாம். லென்த்தான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். தி வேரியபிள் which can be manipulated is called as. மேனிப்புலேட்டட்னா எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். வேரியபிள் நம்ம ஈக்குவேஷனில் வர மாதிரி XY, அதுதான் வேரியபிள். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியலன்னா தமிழில் கொடுத்துருக்க கேள்வியை படித்து பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு புரிஞ்சிடும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தனியாக இருக்குது, அப்போ மேனிப்புலேட் பண்ணுறது ஈஸி தான் தோணுது. டிபெண்டன்ட் வேரியபிள் வேற எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, அப்போ கொஞ்சம் கஷ்டம். கண்ட்ரோல் வேரியபிள் அதுவும் கரெக்ட்னு தோணல. இன்டர்வீனிங் வேரியபிள் இது என்னன்னே புரியல, அதனால இண்டிபெண்டன்ட் வேரியபிளை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து which of the following is not the method of techniques used for the assessment of personality. நம்ம யாரு, நம்ம பர்சனாலிட்டி என்னன்னு இன்னொருத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பயோகிராஃபி. நமக்குன்னு ஒரு சுயசரிதை இருந்துச்சுன்னா அதை எடுத்து படிச்சு பார்க்கலாம், அப்போ நம்மளை பற்றி புரியும். கேஸ் ஹிஸ்ட்ரி மெத்தட், நம்மளை வச்சு யாராவது ஆராய்ச்சி பண்ணி நம்மளை பற்றி எல்லாம் எழுதியிருக்கலாம், அதை பார்த்தாலும் ஓரளவுக்கு புரியும். ரேட்டிங் ஸ்கேல், ஆஃபீஸ்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்களா, 1 2 3 4 5ன்னு, அதை பார்த்தாலும் புரியும் நம்ம நல்ல பெர்ஃபார்மரா இல்லையான்னு. மெட்டா காக்னிஷன், இது என்ன? இப்போ தான் காக்னிஷன் என்னன்னு படித்தோம். நம்ம யோசிக்கிற விதம் எல்லாமே நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம், அதை இன்னொருத்தனால பார்க்க முடியாது, அப்போ அதை வச்சு நம்ம பர்சனாலிட்டியை அசஸ் பண்ண முடியாது, அதனால இதை சூஸ் பண்ணிக்கிறோம். மெட்டானா என்ன? காக்னிஷன்னா நம்ம யோசிக்கிறது. மெட்டா காக்னிஷன்னா நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு யோசிக்கிறது. அக்கார்டிங் டு பீல், எஜுகேஷனல் சைக்காலஜி இஸ் த, இது கண்டிப்பாக எஜுகேஷன் பற்றினது தான். அப்போ சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கும், இல்லை ஆர்ட் ஆஃப் எஜுகேஷனாக இருக்கும். நம்ம இதுக்கு சப்ஜெக்டே போட்டு படிச்சிருக்கோம், அதனால ஈஸியாக சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷனை சூஸ் பண்ணிடுறோம். தி ஃபிசிக்கல் growth and development of an individual is conditioned by. நம்மளுடைய உடல் சார்ந்த வளர்ச்சி, டெவலப்மெண்ட் மனம் அல்லது அறிவு சார்ந்த வளர்ச்சி, இது எதால் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹெரிடிட்டி கண்டிப்பாக தாத்தா கொடுத்துட்டு போனது நமக்கும் வரும். என்வாயர்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நியூட்ரிஷன், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா ஃபிசிக்கல் growth நடக்கும், டெவலப்மெண்ட்டு கிடையாது. ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் ரெண்டுமே பாசிபிள். லென்த்தான ஆன்சர் வேறு, இதை சூஸ் பண்ணிக்கிறோம். தி டூ மோட்டிவ்ஸ் ஆஃப் மேன், ஈகோயிஸ்டிக்கல் மோட்டிவ் அண்ட் அல்தாயிஸ்டிக் மோட்டிவ் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை. யார் வேணா சொல்லியிருக்கலாம். எந்த ஆப்ஷன் லென்த்தாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். தி 3 ஃபோக்கல் ஏரியாஸ் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி வேர். நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் எஜுகேஷனல் சைக்காலஜினா லேர்னிங்கையும் டீச்சிங்கையும் எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்றதுன்னு. இதை வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். லேர்னர் கண்டிப்பாக. எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம மண்டக்குள்ளே நடக்கிறது. டீச்சர் கண்டிப்பாக. பியூப்பிள்னா ஸ்டூடெண்ட் தான். சொசைட்டி உள்ள வருமானு தெரியல. டீச்சர் கண்டிப்பாக. பீப்புள் வரமாட்டாங்க, இது டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ளது. டீச்சர் கண்டிப்பாக, பியூப்பிள் கண்டிப்பாக. லேர்னர் கற்றுக்கிறவங்க, லேர்னிங் ப்ராசஸ் எப்படி கற்றுக்கிறோம். என்வாயர்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட், இது கரெக்டாக இருக்கும்னு தோணுது. லென்த்தாக வேற இருக்கு, சூஸ் பண்ணிக்கிறோம். when you perceive something when there is no stimulus it is known as. ஒரு விஷயம் நம்மளை தூண்டும் போது அதற்கான ரெஸ்பான்ஸாக நம்ம பிஹேவியர்னு நம்ம போன பேப்பர்லேயே பார்த்தோம். இப்போ நம்மளை தூண்டுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் தனியாக உட்காந்துக்கிட்டு யாரோ இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாலுசினேஷன், 3 படத்தில் தனுஷ் பண்ணுவார்ல, அதுதான். இல்யூஷன், காணல் நீர், அங்கே ஏதோ தண்ணி மாதிரி தெரியுது ஆனால் சூடு. அப்போ இங்கே ஸ்டிமுலஸ் இருக்கு, அந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் யோசிக்கிறோம், அப்போ ஸ்டிமுலஸ் அங்கே இருக்கு. பெர்செப்ஷன், ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்வை, ஸோ அந்த விஷயம் தான் ஸ்டிமுலஸ் இருக்கு. இமேஜினேஷன், அது பாட்டுக்கு மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கும், அது நம்மளோட பிஹேவியர் எதுவும் இம்பாக்ட் பண்ணாது. ஆனால் ஹாலுசினேஷன், யாராவது இருக்கிறத கற்பனை பண்ணிக்கிட்டு அது உண்மைன்னு நம்பி கையில் கத்தி எடுத்துட்டு சுற்றிட்டு இருப்போம், 3 படத்தில் வர மாதிரி. அதனால இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம், லென்த்தான ஆப்ஷன் கூட. அடுத்து which one of the following methods is an example for multiple choice type of objective test question. TET எக்ஸாம்ல MCQ கேட்குறாங்க, இதில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கேட்குறாங்கன்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ரீகால், எக்ஸாமில் உட்காந்து படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி எழுதணும், அதான் ரீகால்.
ரீகால். ரெக்கக்னிஷன் ரீகால்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு இதில் எதுன்னு சொல்லுங்க, அதுதான் ரெக்கக்னிஷன். டெட்டில் எப்படி நடக்குது? இது 4 ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும் போதும். ரீலேர்னிங் எக்ஸாம் ஹாலில் வந்து திரும்பி கற்றுக்கிறது, அது நம்ம பண்ண போகிறது கிடையாது. ரெசிடேஷன் ஒப்பிக்கிறது. ரெக்கக்னிஷன் தான் ஆப்டான ஆன்சராக இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிறோம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இஸ் அ டேஷ் கேட்டகரி ஆஃப் நீட். இதை பார்த்தோன்னே மேஸ்லோஸோட பிரமிட் ஞாபகம் வருது. 5 ஸ்டேஜ் பார்த்த ஞாபகம் இருக்குது. அதை வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிசியோலாஜிக்கல், இல்லை இது உடல் சார்ந்தது. அது நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை பாதுகாத்துக்கிறது. சோஷியோ சைக்காலஜிக்கல், சொசைட்டி சம்மந்தப்பட்டது, நம்மளோட மனசு சம்மந்தப்பட்டது. இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, லென்த்தாகவும் இருக்கு. காக்னிட்டிவ் நம்ம மனசை யோசிச்சு பண்றது, இதுவும் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் பிரமிட்ல அதை பார்த்த ஞாபகம் இல்லை, அதனால சோஷியோ சைக்காலஜிக்கல் சூஸ் பண்ணிக்கிறோம். லென்த்தான ஆன்சர் கூட. டேஷ் இஸ் an important speech defect in which the child is unable to pronounce correctly. ஒரு வார்த்தையை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சிலர் ரமேஷ் தான் கூப்பிடுவாங்க, ஸ்டேஷன் தான் சொல்லுவாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இஷ்யூ வராது அவங்களுக்கு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் எதுவுமே புரியல. ஸ்டாமரிங்னா திக்கு வாயின் மட்டும் தெரிஞ்சிருக்கு, அதனால அதை எலிமினேட் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற மூணில் எது லென்த்தியான ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து the process of growth and development happens in. growth நமக்கு தெரியும், உடல் சார்ந்த வளர்ச்சி. டெவலப்மெண்ட் மனம் அறிவு சார்ந்த வளர்ச்சி. இது எப்போ நடக்கும்? அடலசன்ட், டீனேஜ்லையா, சைல்ட்ஹுட் சின்ன வயசுலையா, இன்ஃபன்சி குழந்தையிலையா, லைஃப் லாங் வாழ்க்கை பூராவா? இதுக்கு நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கே தெரியும் லைஃப் லாங்னு. அதை சூஸ் பண்ணிக்கிறோம். தி பெஸ்ட் மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலிங் எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண பெஸ்ட் மெத்தட் அது. இதில் எதுவுமே தெரியாது, லென்த்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். தி டேர்ம் செல்ஃப் கான்செப்ட் வாஸ் ஒரிஜினலி ப்ரப்போஸ் பை, யார் வேணா இருக்கலாம். நன் ஆஃப் தி அபோவ் இருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. இருக்கிற பேரில் லென்த்தி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். கிரைம் பேஸ்ட் நெய்பர்ஹுட் இஸ் கன்சிடர்ட் as a dash cause of mental illness. ஊரில் கிரைம் பண்ணுறவங்கலாம் நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்காங்க. அவங்க கூட பழகும் போது நம்ம மைண்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இந்த மென்டல் இல்னஸை ஏற்படுத்துகிற காஸ்க்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல், கரெக்ட், மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஃபிசிக்கல் உடல் சார்ந்தது, கண்டிப்பாக கிடையாது. சோஷியல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. எமோஷனல் நம்மளுடைய எமோஷன்ஸ். நமக்கு என்ன தோணுது? சைக்கலாஜிக்கலாகவும் இருக்கலாம், எமோஷனலாகவும் இருக்கலாம், சோஷியலாகவும் இருக்கலாம். ஆனால் கிரைம் பேஸ்ட் நெய்பர்ஹுட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு போட்டிருக்கனால சோஷியல் சூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். டேஷ் இஸ் நெய்தர் பியூர்லி டைவர்ஜென்ட் நார் பியூர்லி கன்வர்ஜென்ட் and always has elements of both. இது என்னன்னே புரியல, அதனால லென்த்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். டேஷ் இன்க்ளூட்ஸ் அவர் கரண்ட் தாட்ஸ். நம்ம இப்போ யோசிக்கிறது. வாட் எவர் வி ஆர் திங்கிங் அபவுட், நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம். ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அட் அ கிவன் மொமெண்ட், இந்த நேரத்தில் நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கான்ஷியஸ் கரெக்ட் மாதிரி தான் இருக்கு. கான்சைன்ஸ் நம்ம மனசாட்சி. ப்ரீ கான்ஷியஸ் முன்னாடியே எதாவது யோசிச்சு வைக்கிறது, இப்போ யோசிக்கிறது கிடையாது. அன்கான்ஷியஸ் யோசனையே இல்லாமல் இருக்கிறது. இதில் 3 ஆப்ஷன் கான்ஷியஸ்னே இருக்கு, அதனால கான்சைன்ஸை எலிமினேட் பண்ணிடுறோம். இதில் அன்கான்ஷியஸ் யோசிக்கவே முடியாது. இப்போ யோசிக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்கறதுனால கான்ஷியஸை செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து the divergent thinking leads to. இந்த வார்த்தை திரும்பியும் வருது, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ரெண்டா உடைக்கிறோம். டைவர்ட், ஜென்ட்னு பிரிக்கிறோம். டைவர்ட்னா வழக்கமான ரூட்ல போகாம பிரிஞ்சு வேற ரூட்ல போறது. இதை வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். the divergent thinking leads to, எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்காம நம்ம வேற மாதிரி யோசிச்சா என்ன ஆகும்? ஓல்ட் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட் கிடையாது, சிம்பிள் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்கலாம். நியூ கிரியேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு உண்டு. மேக் கன்ஃபியூஷன் வித் ஓல்ட் இன்வென்ஷன். வேற ரூட்ல யோசிக்கும் போது நமக்கு புது கிரியேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் புரிஞ்சனால பழைய கேள்விக்கு போய் பார்க்குறோம். இங்க இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணணும். ஆனா இப்ப பார்த்த கேள்வியில கொஸ்டின்லயே டைவர்ஜென்ட் திங்கிங்னு போட்டிருக்கு. அதை அப்படியே எடுத்து நம்ம ஆன்சர் இங்க திங்கிங்னு மாத்திக்கிறோம். சில நேரங்களில் ஒரு கேள்விக்கான பதில் இன்னொரு கேள்வியிலேயே இருக்கும். அதுல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இன்சைட் இன் அதர் வேர்ட்ஸ் கேன் பி அண்டர்ஸ்டுட் as. இன்சைட்னா என்னன்னே தெரியல, லென்த்தி ஆப்ஷன்ல ஒன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். தி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் த டேஷ் அப்சர்வேஷன். ஸ்கூல் கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்போம், அதை வச்சு சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அன்கண்ட்ரோல்டு, யாருமே கண்ட்ரோல் பண்ணாம இருப்பாங்களா? இல்ல. கண்ட்ரோல்டு, ஆமா, டீச்சர் இருப்பாங்க, ப்ரொசீஜர் இருக்கும், லேப் அட்டெண்டர் இருப்பாங்க. அன்கண்டிஷன், ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும் எக்யூப்மெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு. ஓப்பன், என்ன வேணா பண்ணிக்கலாமாங்க? முடியாது. அப்போ கண்ட்ரோல் தான் ரைட் சாய்ஸ்னு தோணுது, அதை சூஸ் பண்ணிக்கிறோம். தி சைக்காலஜிஸ்ட் who viewed frustration as the major cause of aggression. யாரா வேணா இருக்கலாம், நமக்கு தெரியல, லென்த்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து rote memorization can be avoided by using. மனப்பாடம் பண்றதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஹிண்ட் கொடுத்தாலும் மனப்பாடம் பண்ணி வச்சதை தான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். எக்ஸாம்பிளோட ஒன்று சொல்லும்போது நமக்கு மனப்பாடம் பண்ணுற அவசியம் இருக்காது, அந்த எக்ஸாம்பிளே நமக்கு ஞாபகப்படுத்திடும். டீச்சிங் எய்ட்ஸ், ப்ரொஜெக்டர் யூஸ் பண்றது, பிபிடி யூஸ் பண்றது, இதெல்லாம் புக்ஸ் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறது. நமக்கு தோன்றது எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிக்கும்போது மனப்பாடம் பண்றது கம்மியாகுதுன்னு தோணுது, அதனால இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இண்டிவிஜுவல்ஸ் எபிலிட்டி டு கிராஸ்ப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைட் த ரூம் இஸ் கால்ட். பிரின்சிபல் ரூம் போய் திட்டு வாங்கிட்டு வந்திருப்போம், நம்ம திட்டினதை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம ஃப்ரெண்டு பிரின்சிபல் ரூம்ல அவரோட போட்டோ இருந்துச்சு, இவங்களோட போட்டோ இருந்துச்சு, 3 ஷீல்டு இருந்துச்சு, சைடில் வாஷ் பேசிட்டு இருந்துச்சு. இப்படி திட்டு வாங்கின அந்த 3 நிமிஷத்துல எல்லாத்தையும் கவனிச்சுட்டு வந்திருப்பான். அதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அட்டென்ஷன். கண்டிப்பா அட்டென்ஷன் கொடுத்தனால தான் இதெல்லாம் கிரகிக்க முடிஞ்சது. பெர்செப்ஷன், ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய பார்வை, அதனால கண்டிப்பா இது இருக்காதுன்னு தோணுது. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன், எவ்வளோ கவர் பண்றோம் அப்படின்றது. சென்சேஷன், உணர்வு சம்பந்தப்பட்டது. அப்போ ஆப்ஷன் அட்டென்ஷனா இருக்கலாம், இல்ல ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கலாம். டு கிராஸ்ப் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைட் த ரூம்னு கேட்கறனால ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் கரெக்டா இருக்குன்னு தோணுது, லென்த்தியா வேற இருக்கு, அதனால இதை சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் இஸ் an example of which one. இதுல எதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்றோம்னு கேட்கறாங்க. இது எதுவுமே நமக்கு தெரியல, லென்த்தான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். தி
aptitude of an individual at a particular moment mostly depends on. aptitudeன்றது நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு விஷயம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. என்வாயர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம படிக்கிற பாடம் இருக்கலாம். ஸ்கில் அண்ட் என்வாயர்மெண்ட், நம்மளுடைய ஸ்கில்லாக இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கவங்களா இருக்கலாம். ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட், நம்ம தாத்தா கொடுத்ததா இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களா இருக்கலாம். ஹெரிடிட்டி அண்ட் ஸ்கில், தாத்தா கொடுத்ததாகவும் இருக்கலாம், ஸ்கில்லாகவும் இருக்கலாம். எல்லாமே கரெக்ட் மாதிரி தான் தோணுது. ஆனால் நமக்கு இருக்க நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்குது, அப்போ தாத்தா கொடுத்ததான் இருக்கும். மீதியெல்லாம் நம்ம சுற்றி இருக்கவங்க மூலமாக கற்றுக்கிட்டது தான். அதனால ஹெரிடிட்டி என்வாயர்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் ஆஃப் அடலசன்ஸ் கேன் பி ஹெல்ப்ட் டு பேலன்ஸ் த்ரூ. டீனேஜில் மனதளவில் டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்குறாங்க. இண்டிவிஜுவல் கைடன்ஸ், ஆமாம் கூப்பிட்டு தனியாக பேசலாம். குரூப் கைடன்ஸ், மொத்தமாக கூப்பிட்டு பேசுவோமா? கண்டிப்பாக மாட்டோம். டைரக்டிவ் கவுன்சிலிங் என்னன்னே தெரியல, எக்லெக்டிக் கவுன்சிலிங் என்னன்னே தெரியல, நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச கரெக்ட்னு தோன்ற இண்டிவிஜுவல் கைடன்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். இஃப் த சைல்ட் டஸ் நாட் ஹேவ் இன்சைட், ஹிஸ் ரீசனிங் ப்ரொசீட்ஸ் இன். இன்சைட்னா என்னன்னே புரியல, ரீசனிங்னா புரியுது, போன கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தோம். லாஜிக் பார்க்கறது, கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம். இட் ப்ரொசீட்ஸ் இன் என்னன்னு தெரியல, லென்த்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஏ மால் அட்ஜஸ்டட் சைல்டு, அது என்ன மால் அட்ஜஸ்டட்? ரெண்டா உடச்சு பார்ப்போம். மால் அட்ஜஸ்டட், அட்ஜஸ்டட்னா புரியுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற குழந்தை. மால்னா புரியல, அப்போ இதே மாதிரி வேற என்ன வார்த்தை இருக்குன்னு யோசிக்கிறோம். மால் நியூட்ரிஷன் ஞாபகம் வருது, அப்படின்னா சத்து குறைபாடு உள்ள. அப்போ மால் அட்ஜஸ்டட்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாத குழந்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது என்ன பண்ணும்? ஏபிள் டு கிராஸ்ப் கான்செப்ட் ஈஸிலி இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியலன்னா மைண்ட் அந்த பிரச்சனையில தான் இருக்கும், அதனால அது கரெக்டாக இருக்குன்னு தோணல. நாட் ஏபிள் டு ஸ்டடி வெல், கரெக்டாக இருக்கலாம்னு தோணுது. அனேபிள் டு மெயின்டைன் பேலன்ஸ் வித் த என்வாயர்மெண்ட், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ரொம்பவே கரெக்ட்னு தோணுது. ஏபிள் டு மேனேஜ் ஹோம் என்வாயர்மெண்ட் ஒன்லி, இதுக்கு வீட்டில் இருக்கவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணணும்ல, அப்போ இதுவும் இல்லைன்னு தோணுது. நாட் ஏபிள் டு ஸ்டடி வெல் அல்லது அனேபிள் டு மெயின்டைன் பேலன்ஸ் வித் என்வாயர்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஆப்ஷன் சி ப்ராடாகவும் இருக்கு, லென்த்தியாகவும் இருக்கு, அதனால சூஸ் பண்ணிக்கிறோம். மோட்டிவ்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் அ பர்சன். மோட்டிவ்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? படத்துல எல்லாம் ஒரு கொலை நடந்துச்சுன்னா போலீஸ் வந்து இதோட மோட்டிவ் என்னன்னு தேடுவாங்க. இந்த கொலை பண்றதுக்கான தேவை என்ன, அதை கண்டுபிடிச்சாலே குற்றவாளியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மோட்டிவ்னா தேவைன்னு நமக்கு தெரியுது, இதை வச்சு பார்க்குறோம். இன்ட்ரெஸ்ட் தெரியல, நீட்ஸ் தேவை ஆப்ஷன் இருக்கு. இன்டெலிஜென்ஸ் மூளையை யூஸ் பண்றதா இல்ல, கிரியேட்டிவிட்டி இல்ல. அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச புரிஞ்ச விஷயத்தை வச்சு நீட்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். கேள்விகள் முடிஞ்சது. இப்போ எது கரெக்ட் எது தப்புன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் தப்பு. நம்ம சூஸ் பண்ணது ரெட்ல இருக்கு, கரெக்ட் ஆன்சர் கிரீன்ல இருக்கு. அடுத்து கரெக்ட் 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 தப்பு கரெக்ட் 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 தப்பு கரெக்ட் தப்பு தப்பு கரெக்ட் 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 தப்பு கரெக்ட் தப்பு கரெக்ட் கரெக்ட் தப்பு கரெக்ட் கரெக்ட் தப்பு கரெக்ட் கரெக்ட். 30க்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 21 மார்க் வாங்கியிருக்கோம். இப்போ நமக்கு தோணுது இன்சைட்னு ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்துகிட்டே இருந்துச்சு, அது என்னதான் பார்த்துருவோம்னு கூகுள் பண்ணி பார்க்குறோம். என்ன போட்டிருக்கு? இன்சைட் அண்ட் சைக்காலஜி மீன்ஸ் த சடன் ரியலைசேஷன் ஆஃப் அ சொல்யூஷன் டு அ ப்ராப்ளம். ஒரு பிரச்சனையை பற்றி மண்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திடீர்னு ஒரு சொல்யூஷன் தோணுது இல்ல, அதுக்கு பேர் தான் இன்சைட். ஆஹா கிடைச்சிருச்சுடா அப்படின்றோம்ல, அதே ஃபாரின்ல யுரேகான்னு சொல்லுவாங்க. இட் ஹேப்பன்ஸ் when a person suddenly understands the relationship between different parts of a problem and the answer becomes clear. டக்குன்னு fraction of secondல ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு just like that கிடைச்சிரும். அதுதான் இன்சைட். It is not step by step trial and error. நார்மலா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுவோம், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம், இல்லையா சரி இதை ட்ரை பண்ணுவோம்னு பண்ணுவோம், அல்லது இன்னொன்று பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. Instead it comes all at once as a flash of understanding. டக்குன்னு வந்து சொல்யூஷனை கொடுத்துட்டு போயிடும். அதான் இன்சைட். இப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. திரும்பி போய் அந்த கொஸ்டின்ஸை பார்க்குறோம். இன்சைட் in other words can be understood as, நம்ம forceful awakening of thought னு போட்டோம். முதல் ஆப்ஷனே sudden awakening of thought னு போட்டிருக்கு. பார்த்தோன்னே தெரிஞ்சிருது இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு. அடுத்து ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் இஸ் an example of which one? இதுலயும் learning by insight இருக்கு, அதனால இதை சூஸ் பண்ணிக்கிறோம். if the child does not have insight, his reasoning proceeds in. இப்பதான் பார்த்தோம் இன்சைட் வந்து டக்குன்னு சொல்யூஷன் கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்ளத்தை ட்ரையல் அண்ட் எரர் மூலமாக நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை வச்சு ட்ரையல் அண்ட் எரர் தான் கரெக்ட் ஆப்ஷன் நமக்கு புரியுது. ஒரே ஒரு சின்ன வார்த்தை, அதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு படிச்சனால 3 கொஸ்டினை அழகாக சால்வ் பண்ணி நம்ம ஸ்கோரை 30க்கு 24 ஆக்கிட்டோம். இந்த டெட் MCQவை சால்வ் பண்ண எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, கம்மியாக படித்தாலும் புரிஞ்சு படிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணுவோம், புது விஷயங்களையும் கற்றுக்க போகிறோம். போன கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் நம்ம காமன் சென்ஸை வச்சு பதில் சொல்லவே முடியாத கேள்விகள் எதுன்னு பார்த்தா, இது யார் சொன்னா, இது யார் பண்ணுனா அப்படின்னு 4 பேர் கொடுத்த கேள்விகள் தான். இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டாலே நம்ம ஸ்கோர் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிரும். அடுத்த வீடியோவில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.